பிரைஸ் த லார்ட். கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. நாம் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் ஆண்டோட சுத்த கிருபை. இந்த வீடியோல உங்கள எல்லாரையும் பார்ப்பதிலே கர்த்தருக்கு மிகவும் சந்தோஷப்படுகிறேன். நம்ம எப்பயும் ஒரு முக்கியமான ஒரு காரியம் பார்க்க போகிறோம். பரிசுத்தாவினர் நம்மளோடு இடைப்படுவாராக. உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஆழமான ஆவிக்குரிய சத்தியத்தை வெளிப்படுத்த கர்த்தர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம்னா, ஏதேன் தோட்டத்தின் அனுபவத்துக்குள் நுழைவது எப்படி? ஏதேன் தோட்டத்தின் அனுபவம்னா, ஆதாம் ஏவாள் பாவம் செய்து அவங்க அவங்களுக்கு கிடைச்ச பவர் ஆஃப் அத்தாரிட்டி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டாங்க. அப்ப அவங்க பாவம் செய்றதுக்கு முன்னாடி அவங்க என்ன மாரி ஒரு பவர்ஃபுல் பிரசன்ஸ்ல இருந்தாங்களோ, அந்த அனுபவத்துக்குள்ளே நம்ம எப்படி செல்வது? அதுக்கு என்ன பண்ணணும்? அப்படிங்கிறத ஆழமான சத்தியத்த ஆவியானவர் இன்று உங்களுக்கும் எனக்கும் வெளிப்படுத்த சித்தமுள்ளவரா இருக்கிறார். நேரா நம்ம இத பத்தி பார்க்க போலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். இப்ப நம்ம வாசிக்கிறோம் ஆளக்கடவர்கள். அப்ப ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் இருக்கும்போது அவனுக்கு ஒரு துயரம்னா என்ன, அவனுக்கு துயரம்னா என்பதே தெரியாது. வலி என்றால் என்ன, அவனுக்கு வலின்னா என்னன்னே தெரியாது. தோல்விக்கு விளக்கம் தெரியாது. அக்கினி அவனை சுடுவதில்லை, குளிர் அவனை தாக்குவதில்லை. அப்ப அவன் மிகவும் மகிழ்ச்சி உடையவனா அவன் இருந்தான். இப்ப மகிழ்ச்சினை எவனும் திருட முடியாது. அப்ப அந்த நிலையில அவன் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறான். அப்ப ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் இழந்த பல காரியங்கள் ஒன்றுதான், ஹி லாஸ்ட் த ரூலர்ஷிப். ஆண்டு கொள்ளுங்கள் என்று தேவன் அவனுக்கு சொல்லியிருந்தார். ஆண்டு கொள்ளுங்கள். அப்ப முதலாவது என்னன்னாக்கா, அவன் ஆண்டு கொள்ளும் அதிகாரத்தை இழந்தான். 2வது வெளிப்பாடுகள். பரலோகத்திலிருந்து அவனுக்கு வெளிப்பாடுகள் கிடைத்தது. பகலின் குளிர்ச்சியான வேளையில் தேவன் ஆதாமோடு நடை போட்டார் அப்படின்னு நம்ம வேதத்துல நம்ம பார்க்கிறோம். இப்ப தேவன் ஆதாமோடு நடை போட்டார். அதே மாதிரி ஆதாமும் விருப்பப்படும் போது தேவனோடு நடை போட ஆரம்பித்தான். இப்ப தேவனிடத்தில் போகிறான். திஸ் இஸ் த பிரின்சிபல். இந்த இருதயத்தின் கதவை திறந்தால் நான் உங்களோடு போஜனம் பண்ணுவேன், நீ என்னோடு போஜனம் பண்ணுவாய். ஆகவே உன் எக்ஸ்பீரியன்ஸ் தேவன் நம்மோடு உறவாடினால் நாமும் தேவனோடு உறவாடும் ஸ்லாக்கியம் தானாகவே கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப ஆகவே தேவன் ஒருவரை சந்தித்து தேவனோடு உறவாடும் ஒரு நிலை வந்தால், அப்ப அந்த அடுத்த நிலை நாம் தேவனோடு அவர் இருக்கும் ஸ்தலத்தில் போய் உறவாடும் அனுபவம். அதுதான் நம்ம ஆண்டவர் நம்மளோட பேசணும். நம்ம அவரோட ஸ்தலத்துல போய் பேசுற அனுபவம் வரும். இயேசு கிறிஸ்துக்கு அந்த வெளிப்பாடும் கொடுக்கப்பட்டிருக்கு, ஆண்டு கொள்ளும் தன்மையும் கொடுக்கப்பட்டிருக்கு. இதைத்தான் முக்கியமா நம்ம இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? முதலாவது ஆதாம் என்று அழைக்கப்படுகிறார். இப்ப இயேசு கிறிஸ்து கடைசி ஆதாம் என்று அழைக்கப்படுகிறார். ஆதாம் முதலாம் ஆதாமும் இயேசு கிறிஸ்துவ கடைசி ஆதாம் என்றும் அழைக்கப்படுகிறத பார்க்கிறோம். இப்ப அவர் 2ஆம் ஆதாம் என்று அழைக்கப்பட்டால் என்ன தோணும்? அப்ப 3ஆம் ஆதாம் ஒருத்தர் இருக்கான், 4வது ஆதாம் ஒருத்தர் இருக்கான் அப்படின்னு சொல்ல தோணும். அப்படி அல்ல. அதான் முதலாம் ஆதாம் இழந்ததை கடைசி ஆதாம் அதை எடுத்து மனுக்குலத்திற்கு கொடுத்திருக்கார். சரிங்களா? அப்ப மனுக்குலத்துக்கு என்ன கொடுத்தார் என்பதை மக்கள் வாங்கி கொண்டார்கள். ஆனா புரியவில்லை. ஆதாம் மீறுதலினாலே பாவம் செய்த போது ஆதாமை ஏதேனிலிருந்து துரத்தி விட்டு அங்கே சுடர்லி பட்டயத்தை வச்சார். இப்ப ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 24ல நம்ம பார்த்தோன்னா, அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபெண்களையும் வீசி கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். இப்ப ஒரு தேவ மனிதருக்கு அந்த ஏதேனில் இருந்த அந்த சுடரொளி பட்டயத்தை ஒரு விஷன் மாதிரி ஆண்டவர் காமிச்சு கொடுத்தாரு. என்னன்னா, ஒரு சர்க்கஸ் லைட் இருக்குல்ல, அப்படி சுத்தி அந்த லைட் பிரகாசமா சுத்தி வரும். அவ்வளோ டிஸ்டன்ஸ் வரைக்கும் அந்த லைட்டோடைய போகும். அது மாதிரி இந்த சுடரொளி பட்டயம் அப்படியே அந்த லைட்டு சுத்தி வருது. யாராவது வந்திருக்காங்களா என்னன்னு அது அந்த இது ஜீவத்தை பாதுகாத்துக்க சொல்லி அது சுத்திக்கிட்டே இருக்கு. இந்த பட்டயத்திலிருந்து ஒரு பிரகாசமான ஒளி அது அப்படி பிரகாசமா சுத்தி வந்துட்டு இருக்கு. இப்ப நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவுக்குள் ரட்சிக்கப்பட்ட நாளிலே தேவன் அந்த சுடரொளி பட்டயத்தை எடுத்து போட்டு விட்டார். இப்ப ஜீவ விருட்சத்தை கனிக்கு நேராக செல்லும் ஸ்லாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்காரு ஆண்டவர். தேவன் ஆதாமை தம்முடைய சாயலின்படியும் தம்முடைய ரூபத்தின்படியும் படைத்தார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல, அப்பொழுது தேவன் மானிடரை நம் உருவிலும் நம் சாயலிலும். அப்ப உருவிலும் அதற்கான எபிரேய சொல் என்னமா? சேலம்னா மினி எக்ஸ்பாசிட்டரி டிக்ஷனரியில பார்த்தபோது ரெப்ரசன்டேட்டிவ் ஃபிகர்ஸ் அப்படின்னு போடுது. ரெப்ரசன்டேட்டிவ் ஃபிகர்ஸ்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பெரிய லேண்ட் ஓனரு
அவர் ஒரு லேண்ட சேல்ஸ் பண்ணோம். அப்ப வந்து எனக்கு பதிலா ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் பவர் ஆஃப் அட்டர்னிய குடுத்து, எனக்கு பதிலா அவன் போய் அந்த லேண்ட வாங்கி ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல போய் அவன் சைன் பண்ணா போதும். அ ப பண் இவங்க வந்து நேரா போய் இந்த ஓனரே போய் சைன் பண்ண அவசியம் இல்ல. அவங்க சைன் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லி அந்த அத்தாரிட்டி, பவர் ஆஃப் அட்டர்னிய குடுக்குறாங்க. அப்ப அவன் வந்து என்னுடைய ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னு சொல்ற மாரி. இப்ப வந்து ஹி இஸ் அஸ் யூசுவல் நமக்கு என்னன்னாக்க, அதே போல தான் தேவன் நமக்கு பிரதிநிதியா ஆண்டவருடைய தனக்கு ஒரு பிரதிநிதி. அதான் நம்மள ஆண்டவர் வச்சிருக்காரு. அந்த பிரதிநிதியின் வேலை என்ன? இந்த பூலோகத்தை பரலோகம் போல் மாற்றுவது. இப்ப நம்ம ஆண்டவருடைய பிரஜைகள். நம்ம ஆண்டவருடைய பவர் ஃபுல்லா ஆண்டவர் நமக்கு குடுத்திருக்காரு. நமக்கு அத்தாரிட்டி குடுத்திருக்காரு. நம்ம பரலோகத்தின் பிரஜை. நம்ம இந்த பூமியில பரலோகத்த இந்த பூமிக்கு கொண்டு வரணும். பரலோகத்த இந்த பூமிக்கு கொண்டு வரணும். அதுக்கு தான் நம்மள ஆண்டவர் வச்சிருக்காரு இந்த பூமியில. ஆதாம் தேவனால் உண்டாக்கப்பட்ட போது சூப்பர் நேச்சுரல் பவர். அவனுக்கு வந்து அவ்வளோ ஒரு வல்லம் இருந்துச்சு. சூப்பர் நேச்சுரல் பவர். இப்ப வந்து தேவன் இந்த லெவல்ல இருக்காரு. ஆதாமும் இந்த லெவல்ல இருக்கான். ஏவாளும் இதே நிலைமையில இருக்காங்க. அப்படி தேவனும், ஆதாமும், ஏவாளும் எல்லாம் ஒரே லெவல்ல அந்த ஒரு லெவல்ல இருக்கும்போது, அவங்க வந்து ஆதாம், ஏவாள தேவனுக்கு சமமாக நிற்கிறபடி இருந்தாங்க. ஆதாம், ஏவாள் ஒரே மாமிசமாக இருப்பதால் எங்கே போனாலும் அவங்க 2 பேரும் ஒண்ணா போனாங்க, ஒண்ணா வந்தாங்க. பார்த்துக்கிட்டே இருந்தான். ஒரு தடவ அந்த ஆதாம், ஏவாள் ஒன்றாக ஏதேன் தோட்டத்துல இருந்தாங்க. ஒரு நேரம் என்னாச்சு, ஏவாள் தனியா ஒரு சமயம் அப்படியே வந்து வெளியில தனியா போறத பார்த்துட்டு, சாத்தான் அந்த சர்ப்பம் மூலமா வந்து, "சிநேகிதனே" அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறான். அது "ஹாய் மேடம், ஹவ் ஆர் யூ? நானும் உங்களோட வாக்கிங் வரட்டுமா?" அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான். இந்த கனி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்குல்ல?" அப்படின்னு விளக்கப்பட்ட கனி. அந்த கனிய பார்த்து அவன் டெம்ப்டேஷன் இது பண்றான். இல்ல இத சாப்பிடக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி, அப்படி சொல்லும்போது, என்ன எதுக்காக சொன்னாரு?" தெரியலையே" அப்படின்னு சொல்லும்போது, "அ ஒண்ணும் இல்ல, அவரு பெரியவரு. நீ சின்னவ. இத சாப்பிட்டா அவர் போல ஆயிடுவீங்க." அப்படி. "அப்படியா சொன்னாரு?" அப்படின்னு சொல்லி, "ஆமா, அவருக்கு ரொம்ப ஜெலஸ்." அப்படின்னு சொல்லி தேவையில்லாத காரியங்கள். அப்ப எப்பவுமே பிசாசோட நம்ம இந்த கொஞ்சம் பேச்சு குடுத்தாலே, நம்ம பெரிய பயங்கர வஞ்சனையான ஆளு. நம்ம வந்து எதுவும் இடம் குடுக்கக்கூடாது. அப்ப ஏவாள் கொஞ்சம் இடம் குடுத்தனால, அதுக்கப்புறம், "ஓ! அப்படியா?" ஏற்கனவே அவங்க தேவனோட லெவல்ல தான் இருக்காங்க. அவங்க அது தெரியாம அப்படி தேவனை போல ஆயிடுவோம்ன்னு சொல்லி, அவன் என்ன பண்ணான், அப்படியான்னு சொல்லிட்டு அதை அவ சாப்பிட்டதும், "நீ நீ மட்டும் சாப்பிடாத, உன் ஹஸ்பண்டுக்கு குடு" அப்படின்னு சொல்லி ஏத்தி விட்டு போயிட்டான். இதே மாரி இவ அத சாப்பிட்ட உடனே ஆ தேவனோட இந்த லெவல்ல இருந்தவ இங்க இறங்கி வந்துட்டா. கீழ இறங்கி வந்துட்டா. ஆதாம் வந்து போம்போது, "என்ன ஏவாள் கீழ விழுந்து கிடக்குறா?" அப்படின்னோனே, "இல்ல நான் இப்ப அதான் ஆண்டவரோட ஈக்குவலா இருக்கேன்" அப்படின்னு "ஆண்டவரோட ஈக்குவலா இருக்கேன்னு கீழ விழுந்து கிடக்குறா" அப்படின்னு சொல்லி. இப்ப அவன் நினைக்கிறான், இந்த இத சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. இவ குடுக்குறா. ஆண்டவர் எப்ப வராது? நமக்கு குடுத்த மனைவி எப்பயும் கூடயே இருக்கா. சரி சாப்பிடுவோம்ன்னு சொல்லிட்டு, அவன யாரும் வஞ்சிக்கல. அவன யாருமே வஞ்சிக்கல. அவனே கீழ்ப்படியாமல் மீறுதல் நிமித்தம் அவன் இந்த பாவம் செஞ்சான். அவன் சாப்பிட்டான். அப்படியே சாஃப்ட் லேண்டிங். இங்க இருக்கவன் அப்படியே அவ லெவலுக்கு கீழ சாஃப்ட் லேண்டிங் இறங்கிட்டாங்க. இது வந்து அது வந்து அவனுக்கு வந்து யாரும் சொல்லிக் குடுக்கல. வஞ்சனையா நீ இது சாப்பிட்டு இப்படி ஆயிருவா, அப்படி ஆயிருவா, அப்படி யாரும் எதுவும் சொல்லல. அவனா ஆதாம் ஏவாளுக்கு அது வந்து கீழ விழுந்துருவான் இதுன்னு தெரிஞ்சு அவன் வந்து சாப்பிட்டான். மீறுதல் நிமித்தம். அவனோட மீறுதல் நிமித்தம் தான் அந்த பாவம் வந்துச்சு. இது வந்து அதனால தான் வேதம் என்ன சொல்லுது, ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாள். ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை. வேண்டுமென்றே சாப்பிட்டால் விழுந்து விடுவோம் என்று தெரிந்து தான் அவன் சாப்பிடுறான். அதனால தான் அந்த பாவம் அவனுக்கு ஆதாம் மூலமாக பெரிய பாவம் வந்தது. அதனால தான் ஆதாம் ஹி லாஸ்ட் ஹிஸ் ரூலர்ஷிப், ஹி லாஸ்ட் ஹிஸ் ரெவலேஷன். இந்த 2யும் இழந்து போறான். இந்த 2யும் அவன் இழந்து போயிட்டான். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே, "பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்து மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ சந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார்." இந்த வசனத்துல பார்க்கிறோம். அப்ப இதுல ஒண்ணொண்ணு பாருங்க. பலுகி பெருகி, பூமியை நிரப்பி, பூமியை கீழ்ப்படுத்தி, அதை ஆண்டு கொள்ளுங்கள். இத்தனை காரியங்கள் இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம். இந்த பூமியை ஆண்டு கொள்கிற சக்தியை ஆண்டவர் கொடுத்தார். அதை அவன் இழந்து விட்டான். ஆதாம் வந்து அவனோட மீறுதனாலே இழந்து விட்டான். ஆண்டு கொள்ளும் சக்தியை மீட்டெடுத்தவர் இயேசு கிறிஸ்து. அவன் இழந்து போனதை மீட்டெடுத்தவர் இயேசு கிறிஸ்து. மீட்டெடுத்து அவருக்கல்ல, நமக்கு கொடுத்தார். நாமும் நோயை ஆண்டு கொள்ளலாம், பொருளாதாரத்தை ஆண்டு கொள்ளலாம். நாம் மட்டும் ஆண்டு கொள்வது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கும் ஆண்டு கொள்ளும் ஆற்றலை, ஆரோக்கியத்தை கொடுக்கும் சாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இப்ப ஆதாமுக்கு ஆண்டு கொள்ளுங்கள் என்று தேவன் ஆண்டு கொள்ளுங்கள் என்று நான் சொன்ன தேவன் நோவாவுக்கு சொன்னபோது ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லல. பாருங்க. ஏனென்றால் ஆண்டு கொள்ளும் அந்த இது போயிருச்சு, முடிஞ்சிச்சு.
இப்ப ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். அதோட முடிஞ்சிருச்சு. ஃபுல் ஸ்டாப். ஃபுல் ஸ்டாப் அதில வச்சாச்சு. என்னன்னாக்கா, ஆதாமுக்கு ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார். நோவாவுக்கும் உங்க குமாரருக்கும் நீங்க பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். அதை ஆண்டு கொள்ள மாட்டீர்கள் என்றார். ஆதாமுக்கு எக்கச்சக்கமான ரெவலேஷன் நாலேட்ஜ் குடுத்திருந்தார். என்னன்னா, எல்லா மிருகத்தையும் அனுப்பி அதுக்கெல்லாம் பேரிடு அப்படின்னு சொல்லி குடுக்கும்போது, அப்ப ஒட்டகம் அந்த ஒரு ஜோடியா வருது. ஒரு ஒட்டகம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆண், பெண் ஒட்டகமா இருக்கும். ஒரு ஜோடி. அப்ப வந்து எபிரேயத்துல விலங்குகளின் பண்புகள் என்னவா இருந்ததோ, அதையே பேரா வச்சான். அப்ப தேவன் எல்லாவற்றையும் பார்த்தாரு. பேர் வைக்கும்போது பக்கத்துல இருந்து பார்த்துட்டு இருக்காரு. பார்த்துட்டு, "ஓ! இதெல்லாம் உனக்கு வந்து ஃப்ரெண்டாக இருக்க முடியாது. உனக்கு இவ்வளோ பெரிய நாலேட்ஜ் இருக்கே!" அப்படின்னு சொல்லி அவனுக்கு அவன தூங்க வச்சு, அவனோட விலா எலும்புல இருந்து மனைவியை உண்டாக்கி குடுத்தாரு. ஏவாள உண்டாக்கி குடுத்தாரு ஆண்டவர். தேவன அதான் அவன அந்த அயர்ந்த நித்திரை வச்சு அந்த விலா எலும்புலேருந்து எடுத்து தான் இந்த ஏவாள உண்டாக்கி குடுத்தாரு. ஏவாள் வஞ்சிக்கப்பட்டதால் பாவத்தில் விழுந்தபோது, ஆதாம், "ஆண்டவரே, நீங்க கொடுத்த மனைவி" என்று சொல்லி அந்த பழிய ப்ளேம் பண்றத அவன் மேலயே தூக்கி போடுறான். நீங்க குடுத்த மனைவியை ஆண்டவர்கிட்டயே திருப்பி போடுறான். அந்த மாதிரி விழுந்து போன வீழ்ச்சியை தேவன் நமக்கு திருப்பி தருகிறார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, உயிருள்ள ஒவ்வொன்றுக்கு என்ன பேரா இருந்ததோ அந்த பேரே அவன் அவைகளுக்கு அதே பேராயிற்று. அப்ப யோவான் 16:13 நாம் வாசிக்கலாம். யோவான் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவற்றையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அப்ப ஆதாம் இழந்து போன வரப்போகிற காரியங்களை அறிவிக்கின்ற அந்த ஞானத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். We got the revelation knowledge. அந்த ஆதாம் வந்து என்னென்னலாம் இழந்தானோ இயேசு கிறிஸ்து மூலமா அதை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் 33 வருட ஊழியம். அந்த ஊழியத்துல அவர் வந்து செய்த காரியங்கள் 4 சுவிசேஷத்துல எழுதப்பட்டிருக்கு. அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 33 ஆண்டு சரித்திரத்தை சொல்லியிருக்கு. 33 வருஷம் காஸ்பல் ஸ்டோரி அபவுட் ஜீசஸ். அப்போ 33 வருஷம் ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்டல்ஸ். ஆதாம் இழந்த ஏதேனை நாம் எப்படி பெற்றுக்கொண்டேன், அதை பெற்றுக்கொண்டதினாலே மனிதன் என்னவெல்லாம் செய்யலாம் என்பதை ஆண்டவர் 4 சுவிசேஷ பகுதியில் காட்டுகிறார். அதற்கப்புறம் ஆண்டவர் காட்டின அந்த 4 சுவிசேஷத்தில் காட்டின அதே மாதிரி நாங்களும் நடப்போம் அப்படின்னு அற்புதங்கள் நடப்பித்து அப்போஸ்தலர்கள் காமிக்கிறாங்க. அப்போஸ்தலர் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இது வந்து ஆண்டவர் நமக்கு ரோல் மாடலாக காமிச்சு கொடுத்துருக்காரு. அந்த சுவிசேஷ பகுதியிலெல்லாம் சொல்லி அதேபடியே அவங்க வந்து அப்போஸ்தலர்ஸ்க்கு ஃபாலோ பண்ணுங்க. அந்த அப்போஸ்தலர் பார்க்குறோம். இதுலேருந்து நம்ம என்ன பார்க்குறோன்னா, ஆதியாகமத்தில் ஆதாம் இழந்ததை காஸ்பல் இயேசு கிறிஸ்து பெற்றுக்கொண்டார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் சீசர்களுக்கு கொடுத்தார். அப்ப சீசர்கள் பெரிய அற்புதங்கள் செய்தார்கள். அதே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிக்கிற நமக்கு நாமும் ஏதேன் தோட்டத்தின் அனுபவத்திற்குள் செல்லலாம். அல்லேலூயா. நோயில்லாத வாழ்க்கை வாழலாம், வறுமையற்ற வாழ்க்கை வாழலாம். தேவ பிரசன்னத்தில் பகலின் குளிர்ச்சியான வேளையில் ஆதாமோடு பேசின தேவன் இன்றைக்கு நம்மோடு பேசுகிறார். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் பாருங்க. ஆதாம் கீழ்ப்படியாதனாலே இழந்து போனதற்கு ரீப்ளேஸ்மெண்ட் என்ன? ஏன் இழந்து போனான்? மீறுதல்னாலே டிஸ்ஒபீடியன்ஸ்னால தான் இழந்து போனான். ஆண்டவர் மனுக்குலத்தை இந்த பூமியிலே உற்று பார்க்கிறார். நான் ஒரு கடினமான காரியத்தை சொன்னா எவன் அதற்கு கீழ்ப்படிவான் என்று பார்க்கிறார். இப்ப God was trying to give this temporary solution. ஒரு டெம்பரரி சொல்யூஷன் கொடுக்கறதுக்காக தான் அவர் பார்க்கிறாரு. ஆடம் லாஸ்ட் த ஏடன். அவர் வந்து ஆடம் இழந்து போனதை ஏதாவது இப்போதைக்கு ஒரு டெம்பரரி சொல்யூஷன் ஏதாவது ரீப்ளேஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கிறாரு. அப்ப காட் சொல்றாரு, நான் ஒண்ணு கடினமா சொல்றேன். ஆதாம் சொன்னதுனாலே நான் சொன்னதுனால ஏதேன் அவன் இழந்துட்டான். இப்போ வந்து நான் ஒரு கடினமான ஒரு இது சொல்றேன். நான் ஆதாம்கிட்ட சொன்னேன், இந்த பழத்தை சாப்பிடாத இது பண்ணாத, அவன் மீறி சாப்பிட்டான், கீழ்ப்படியாம இழந்து போனான். இப்போ நான் ஒரு மனுஷன்ட்ட போய் சொல்லுவேன், எந்த மனுஷன் எதையுமே பார்க்காம அதுக்கு எதுவுமே புரியலனால தலையாட்டிக்கிறானோ, அவன் அதைப்படி செய்யறானோ, அவனை கொண்டு தான் நான் வந்து ஆசீர்வதிக்க போறேன்னு சொல்லி ஆண்டவர் ஒரு முடிவு பண்றாரு. டெம்பரரி சொல்யூஷன். ஆபிரகாம் ஒருவன் ஆண்டவன் அந்த கண்ணில் பட்டுச்சு. இப்போ வந்து அவன் சிலை வணக்கம் செய்கிறவன். அவன் வந்து ஊர் பட்டணத்தை சேர்ந்தவன். ஆபிரகாமிடம் தேவன் சொல்றாரு, நீ உன் இனத்தார் எல்லாரையும் விட்டுட்டு நீ புறப்பட்டு போ. ஆண்டவன் சொல்றாரு ஆதாம்கிட்ட. எங்கே போக சொல்றாரு? சொல்லவே இல்லை.
அப்படி சொன்னதும் புறப்பட்டு போனான். எதுவுமே பதில் கேட்கல. எங்க போறது ஆண்டவரே என்னன்னு. ரொம்ப டஃப் திங் இல்லையா? இப்ப வந்து உங்ககிட்ட வந்து இப்ப உங்கட்ட என்ட்ட வந்து உங்ககிட்ட வந்து எல்லாம் வீட்டெல்லாம் காலி பண்ணிட்டு, உன் மனைவிய கூட்டிட்டு போங்க அப்படின்னா, ஆண்டவரே சொல்றாருன்னு வச்சுக்கங்க. ஆண்டவரே சொல்றாரு வச்சுக்கங்க. இப்ப வந்து சரி ஆண்டவரே நான் போறேன். எத்தன பேர் நம்ம புறப்பட்டு போவோம். நம்ம எத்தன கொஸ்டின் கேட்பான். நீங்க யாரு? எதுக்கு நாங்க போணும்? அங்க இங்கலாம் சொந்தக்காரங்க எங்க சொந்தக்காரங்க இங்க இருக்காங்க. அ இங்கேருந்து போணும்னு சொல்றீங்களே, அ உங்களுக்கு ஏதாவது நல்லா இருக்கா? நாங்க எங்க போவோம்? கேட்பீங்களா மாட்டீங்களா? கேட்போம். அப்படியே பதில் சொன்னாலும், "ஒரு பெரிய பங்களா உனக்காக வச்சிருக்கேன்" அப்படின்னு சொன்னாலும், "அந்த பங்களா நீங்களே வச்சுக்கங்க. நாங்க இங்கேயே இருக்கோம்" அப்படின்னு சொல்லுவீங்க. இல்லையா? நம்ம அப்படித்தான் சொல்லுவோம். ஆபிரகாமிடம் தேவன் போங்க என்று சொன்னதும், அவன் உடனே கீழ்ப்படியாமையினால் ஆதாம் இழந்ததை கீழ்ப்படியக்கூடிய ஆபிரகாமை ஆண்டவர் ஒரு டெம்பரரி சொல்யூஷனாக கண்டுபிடிச்சார். ஆபிரகாமின் சந்ததி ஈசாக்கு, யாக்கோபு அதன் மூலமாக வந்த இஸ்ரேல் ஜனங்கள். ஆண்டவர் அந்த ஜனங்களை என் ஜனங்கிறார். என் ஜனம் சொல்றார். எப்படி? இஸ்ரேல் மக்களை தேவன் என் ஜனம் என்று சொல்லுவதற்கு காரணம் என்ன? ஆதாம் கீழ்ப்படியாமையினால் இழந்து போனதை ஆபிரகாம் என்னவென்றே தெரியாமல் கீழ்ப்படிந்து நடந்ததாலே என் ஜனம் என்று ஆண்டவர் சொன்னார். ஆபிரகாம் பண்ணினது ஈஸி. சரி, அது கூட எல்லாம் பண்ணிடலாம். இன்னும் ஒரு காரியம். இன்னொரு கடினமான கீழ்ப்படிய முடியாத ஒரு காரியத்தை சொல்லி, அதற்கு எந்த பெண்ணு கீழ்ப்படுகிறாளோ, அதான் அந்த இஸ்ரவேல் ஜனத்தின் மூலமா, அந்த வம்சாவளி மூலமா வருகிற ஒரு பெண்ணை தேவன் தெரிந்தெடுத்தார். அந்த பெண்ணுகிட்ட வந்து அது வந்து ஆண்டவர் பேசுறாரு. இப்ப வந்து ஒரு கன்னி பெண்ணிடம் தேவனுடைய தூதன் வராரு. "அம்மா நீங்க கருத்தரிக்க போகிறாய்." அப்படின்னோன, ஹஸ்பண்ட் கிடையாது. சரியா? அப்படின்னோனே, "ஐய்யய்யோ! நான் யூத பொண்ணு. கணவர் இல்லன்னா கருத்தரிச்சா அவ்வளதான். என்ன வந்து பள்ளத்தாக்குல விட்டு கல்லெறிஞ்சே கொன்னுடுவாங்க. விபச்சாரம் பண்ணின ஸ்திரீ என்ன பண்ணாங்க தெரியுமா?" அப்படிலாம் மரியாள் ஒண்ணுமே பேசல. "ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி ஆகக்கடவது நான் உமது அடிமை." அவ ஒபே பண்ணா. அப்படியே கீழ்ப்படிஞ்சா. அப்படியே. அப்ப அ அவளுக்கு இப்பதான் என்கேஜ்மென்ட் முடிஞ்சிருக்கு. யோசுவா அ இது இது சாரி யோசேப்பு கட்டப்போறான். இந்த என்கேஜ்மென்ட் ஆன பொண்ணுக்கு கர்த்தருக்கு ஆண்டவர் சொல்றார்ன்னா, மேரி அவ எவ்வளவு பெரிய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கா. தியாகம் பண்ணியிருக்கா. கன்னி பெண்ணாக இருக்கும்போது கருத்தரித்தார். நிச்சயம் முடிந்த யோசேப்பிடம் நான் கருத்தரிச்சிருக்கேன். நான் கர்ப்பவதியா இருக்கேன் அப்படின்னு சொன்னா, யாராவது ஏத்துக்குவாங்களா? உடனே தள்ளி வச்சிர மாட்டாங்க. அதுக்கு ஒரு ஏஞ்சல் வரணும். அதுக்கு ஒரு ஏஞ்சல் வந்து யோசேப்பு கிட்ட அ அவரு வந்து யோசேப்பு நல்ல ஆளு. அவர் வந்து தேவதூதன் சொன்னதும் உடனே கேட்டுக்கிட்டாரு. எந்தவித மறுப்பும் சொல்லாம அப்படியே கீழ்ப்படிஞ்சான் யோசேப்பு. சரி, நான் ஏத்துக்கிறேன். அப்ப வந்து சரி, நான் ஏத்துக்கிறேன் என்று யோசேப்பு சொல்றாரு. ஸோ காட் எக்ஸ்பெக்ட் ஒபீடியன்ஸ். இதுலருந்து நம்ம என்ன தெரியுது? ஒபீடியன்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆண்டவர் அந்த கர்த்தர் வார்த்தைக்கு சிறுபிள்ளை போல அப்படியே கீழ்ப்படியணும். அப்படியே கீழ்ப்படியணும். கீழ்ப்படியாமையினால் ஆதாம் ஏவாள் தள்ளப்பட்டார்கள். அப்ப கீழ்ப்படியாமை இல்லாத பயங்கரமான ஒரு காரியத்திற்கு கீழ்ப்படுகிறதுனாலே ஆபிரகாம் மூலமாக தேவ ஜனம் உண்டானது. அப்ப இந்த ஜனத்தின் வழியாக மரியாள் கீழ்ப்படிந்ததினாலே இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தாரு. அப்ப நீங்க கீழ்ப்படிந்தாலும் இயேசு கிறிஸ்துவை உங்க சூழ்நிலைக்கு கொண்டு வர முடியும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது. ஒண்ணு ஆண்டவர், இன்னொரு எஜமான் வந்து பணம். நம்மள வந்து ரூல் பண்றது பணமா இருக்கக்கூடாது. மணி நம்மளுடைய பாஸ் கிடையாது. பூமிக்குரியர்கள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப மார்க் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே நம்ம பார்க்கலாம். ஆபிரகாமுக்கு தேவன் சொன்னாரு, யூ கண்ட்ரோல் ஓவர் ஃபிஷ், யூ கண்ட்ரோல் ஓவர் அனிமல்ஸ், யூ கண்ட்ரோல் ஓவர் பேர்ட்ஸ். அப்ப பட் யூ கண்ட்ரோல் ஓவர் மவுண்டைன் என்று சொல்லவில்லை. நீங்க அத கவனிச்சீங்களா? இந்த வசனத்துல நமக்கு என்ன சொல்லியிருக்காரு? எவனாகிலும் இந்த மலையை பார்த்து உயிருள்ளவைகள் மட்டுமல்ல, உயிரற்ற யாவையும் பார்த்து, உயிரற்றதற்கு மலையை பெயர்க்கும் அந்த ரூலர்ஷிப்ப நமக்கு ஆண்டவர் குடுத்திருக்காரு. அந்த மலைய பார்த்து பெயர்ந்து அப்பாலே போனா போகும். நம்ம வந்து இத வந்து நம்ம பார்க்கிறோம். ஆண்டவரு அந்த ஆபிரகாமுக்கு வந்து உயிருள்ள பொருட்களுக்கு தான் கீழ்ப்படிஞ்சு நடக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி அத சொல்லியிருக்காரு. ஆனா நமக்கு தான் இந்த ஒரு அத்தாரிட்டி குடுத்திருக்காரு. இங்க பாருங்க, அந்த மார்க் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி நான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஆமென், ஆமென். அப்ப இந்த வசனத்தின்படி நம்ம என்ன பார்க்கிறோம்? நமக்கு வந்து
அந்த உயிரற்ற பொருட்களையும் நம்ம வந்து அதிகாரத்தோட நம்ம பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்துல நமக்கு இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து உயிருள்ளவைகள் மட்டுமல்ல, உயிரற்ற மலையையும் பார்த்து, உயிரற்று இருக்கும் மலையை பெயர்க்கும் அந்த ரூலர்ஷிப் நமக்கு கொடுத்திருக்காரு. ஆதாமுக்கு கிடையாது. ஆதாமுக்கு உயிருள்ளதை மட்டும்தான் அவன் ஆட்சி செஞ்சான். இந்த வசனத்தை நம்ம ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கணும். இப்போ ஒருத்தருக்கு கிட்னி ஸ்டோன் இருக்குன்னு வச்சுங்க, அந்த ஸ்டோனை பார்த்து நம்ம பேசணும். ஸ்டோனை பார்த்து அது பேசி இங்கேருந்து போ, இந்த சரீரத்தில் உனக்கு இருக்க அதிகாரம் இல்லை போ அப்படின்னு சொல்லி நம்ம அதிகாரத்தோடு நம்ம பயன்படுத்தினா அது கீழ்ப்படியும், போயிடும், போய் ஆகணும். அப்போ இது உங்கள் விசுவாசத்தை பொறுத்து இருக்கு. அப்போ உங்களுக்கு எவ்வளோ விசுவாசம் வளர்ந்துருக்கோ அந்த விசுவாச அளவின்படி தான் நம்ம வந்து பேச முடியும். நமக்கு அந்த விசுவாசம் ரொம்ப முக்கியம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நம்ம பார்க்கிறோம். அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. அல்லேலூயா. ஆதாம் இழந்து போன அந்த ஆளும் திறனை இந்த வசனம் கிறிஸ்து மூலமாக நமக்கு கொடுக்கிறது அல்லவா? இப்போ நம்ம ஆட்சி செய்யணும், நீங்கள் ஆட்சி செய்யுங்க என்று சொல்லி செங்கோலை கையில் கொடுத்துட்டு உட்காந்துட்டா நம்ம அந்த செங்கோலை பிடிச்சிட்டு தூங்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவர் நம்ம தலையில் வந்து கொட்டுவார். இப்போ இப்படித்தான் நம்ம வாங்கி வச்சுட்டு ஆட்சி செய்யலை, நமக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்காரு, அதை நம்ம பயன்படுத்தலை. இப்போ பிசாசு பார்ப்பான், இவன் தூங்குறான், இவன் காலைல ஆத்திரைட்டிஸ் வைப்பான், இவன் தலையில் இப்போ தலைவலியை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவன் வச்சுட்டு போகிறான். அப்போ 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 47வது வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு. முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், 2ஆம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். 2ஆம் மனுஷர் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். அல்லேலூயா. வானத்திலிருந்து வந்த கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்கள் நாம் விண்ணகர்கள். 1 கொரிந்தியர் 15:48 பாருங்க. மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. அப்ப ஆதாம் யாரு? மண்ணானவன். அப்ப ஆதாமை மட்டுமே பின்பற்றி நடக்கிறவர்கள் யாரு? மண்ணானவர்கள். அப்ப மண்ணான ஆதாம் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே இல்லையா? அப்ப வானத்துக்குரிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. புரிஞ்சுதுங்களா? அப்ப ரோமர் 5:17 திரும்பி வாசிக்கலாம். அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. அப்ப ஆதாமுக்கு ஆட்சி செய்வதற்கு கொடுத்த உரிமையை நமக்கு இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு இந்த ஆட்சி செய்யும் உரிமையை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்மளை பற்றி பைபிள் என்ன சொல்லுது பார்க்கலாமா? எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நம்ம இப்படி பார்க்கிறோம். அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். இதுல பார்க்கிறோம், அவனை தேவனிலும் சற்று சிறியவனாக்கினீர் என்றுதான் வந்திருக்கணும். இதில் என்ன, தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர் என்று மொழிபெயர்ப்பில் வந்த தவறு இது. ஆனால் இது நம்ம 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். நாம் தேவதூதர்களை நியாயம் திருப்போம் என்று நம்ம பைபிளில் போட்டிருக்குங்களா இல்லையா? அப்போ ஜட்ஜு பெரியவரா குற்றவாளி பெரியவரா? அப்போ நியாயம் தீர்க்கிற ஜட்ஜு தான் பெரியவர். அப்போ ஆண்டவர் நம்மை தேவனிலும் சற்று சிறியவனாக்கினார். அப்படிதான்
இது மூலமொழி. நம்ம பைபிள்ல மூலமொழியில ஆதி மொழியில என்ன எழுதியிருக்கோ, அத வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது, தேவனிலும் சற்று சிறியவனாக்கினீர் தான் வருது. தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர் கிடையாது. ஏன்னா, தேவதூதர்களே நம்ம நியாயம் தீர்ப்போன்னு போட்டிருக்குன்னா, நம்ம அதுக்கு மேல ஒரு படி மேல தான் இருக்கிறோம். சரிங்களா? அப்ப எபிரெயர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில், அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை. அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை. அப்படி இருந்தும் அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்கு காணோம். எல்லாம் இருக்கு. ஆனா சகலமும் நமக்கு கீழ்ப்பட்டிருக்கா? காணோம். அப்ப நம்ம ஆத்துமாவிலே வசனம் எவ்வளோ இறங்கியிருக்கோ, நம்ம வந்து சும்மா வெளிப்படையா வாயில பேசிட்டு போகுது. இருதயத்துல உள்ளாந்த அந்த ஆத்மாக்குள்ளே வசனம் எவ்வளவு தூரம் இறங்கியிருக்கோ, ஹீலிங் அந்த அளவுக்கு இருக்கும். நம்ம விசுவாசத்தோட அந்த வசனத்தை அறிக்கையிடும் போது அது அப்படியே நடக்கும். 3 யோவான் 2ஆம் வசனம், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ஆஃபீஸ் ஒரு ஒரு சாட்சி ஒரு சுகம் கிடச்சிருச்சுன்னு சொல்லி ஒருத்தர் சாட்சி சொல்கிறாரு. சாட்சி சொல்லிவிட்டு அவர் வெளியில் எங்கே சர்ச்சு வேறு ஊருக்கு எங்கேயோ போயிருக்காரு. அங்கே உள்ள சபைக்கு போயிருந்தபோது அவங்க சொல்கிறாங்க, அவங்க ஒரு பிரசங்கத்தில் சொல்கிறாங்க, ஆண்டவர் முன்னாடி வரும்போது அந்த டைமில் இது ஜெபம் பண்ணால் அதெல்லாம் விடுதலை சுகம் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் இப்போ அந்த மாதிரி சுகம்லாம் கிடைக்கல, அது வந்து இப்போ நடைமுறைக்கு அப்படி இல்லை அப்படின்னு சொல்லும்போது, ஓ அப்படியா, அப்போ நமக்கு சுகம் கிடைச்சது நம்ம சாட்சியெல்லாம் சொன்னோமே அப்படின்னு ஒரு சந்தேகத்தோடு யோசிச்சா, அந்த சுகம் கூட திரும்பவும் பலவீனத்துக்குள்ளே போகிற மாதிரி ஆயிரும். அதாவது கெட்ட நமக்கு ஒன்றே ஒன்று தான் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்வது ஈஸி. அதை பெற்றுக்கொண்ட சுகத்தை கீப் அப் பண்ணுவது ரொம்ப கஷ்டம். அப்போ நம்ம விசுவாசத்தில் ஒருபோதும் குறைஞ்சு விடக்கூடாது. ஆண்டவர் நமக்கு சுகம் கொடுத்து விட்டார். கர்த்தர் நிரந்தரமாக சுகப்படுத்தி விட்டார். எதையும் அரையும் குறையுமா செய்ய விட மாட்டார். அப்ப அந்த சுகத்துக்கு முடிந்து விட்டது, முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். முடிந்தது என்றால் நோய் முடிந்து விட்டது. அந்த முடிந்ததை முடியவில்லை என்று சொல்லி அதுக்கு வந்து அதை மாற்றுவது தான். நம்ம முடிந்ததுங்கிறதுக்கு புல் ஸ்டாப் போடாமல் முடிந்ததுக்கு கமா போட்டு அதை அப்படி பண்ணக்கூடாது. நம்ம வந்து அது வந்து நம்ம அவ்விசுவாசத்தில் நம்ம இருக்கக்கூடாது. அவர் சொன்னால் சொன்னது தான். ஒரு நோயிலிருந்து நீக்கினா அவன் வந்து பரலோக பிரஜையாக ஆகணும். அவன் பரலோக பிரஜையாக மாறுறான். அதுதான் ரொம்ப முக்கியம். வெளிப்படுத்தும் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் ஜீவ கிரீடத்தை எடுத்து கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. கிரீடத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். கிரீடத்தை நல்லா நம்ம பார்த்துக்கணும். உன் கிரீடத்தை எவனாவது, உங்கள் கிரீடத்தை எங்கிடத்தை எவனாவது பிடுங்க பார்ப்பான். பிடுங்காதபடி நாம் பார்த்துக்கொள்ளணும். நாம் பெற்றுக்கொண்டதை உறுதியாய் பற்றி கொள்ளணும். ஆண்டவர் வேளையில் நம்மளோட பேசுகிறார். நமக்கு கிடைத்த இந்த ரட்சிப்பு நிறைவேற நம்ம பிரயாசப்படணும். அதே மாதிரி நமக்குன்னு கொடுத்துருக்க ஜீவ கிரீடத்தை நம்ம உறுதியாக பற்றி கொள்ளணும். நமக்கு கொடுத்த அத்தாரிட்டியை நம்ம பயன்படுத்தணும். நம்ம வந்து அதை வந்து பெற்றுக்கொண்ட நமக்கு எல்லா பவர் ஆஃப் அத்தாரிட்டி எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சும் நம்ம அசதியாக சோர்வாக நம்ம அதுக்கு ஒரு ஸ்டெப்பு எடுக்காமல் இருக்கும்போது பிசாசுக்கு நம்ம இடம் கொடுக்குற மாதிரி ஆயிரும். அதுக்கு இடம் கொடுக்காதபடி நம்ம வந்து வானத்திலிருந்து வந்த கர்த்தர் இயேசு கிறிஸ்து, வானத்திலிருந்து வந்த விண்ணகர், அவர் எப்படிப்பட்டவரோ அவர் வழியில் பின்பற்றுகிற நாமும் விண்ணகர்கள். நம்ம வந்து பரலோக பிரஜை. நம்மளுடைய வாழ்க்கை பயணம், நம்மளோட சிந்தைகள், செயல்கள் எல்லாமே அப்படியே அந்த கண்ணோட்டத்தோடு இருக்கும்போது நம்மளை ஒருவனாலும் எந்த பிசாசனாலும் நம்மளை தொட முடியாது. உலகத்தில் இருப்பனை காட்டிலும் நமக்குள் இருக்கிற பெரியவர். அல்லேலூயா. ஆண்டவரே நன்றி தகப்பனே. அப்பா இவ்வேளையில் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஏதேன் தோட்டத்தின் அனுபவத்துக்குள் நுழைவது எப்படின்னு நாங்கள் ஆண்டவரே இந்த டாபிக் மூலமாக ஆண்டவரே ஆழமான சத்தியங்களை ஆண்டவரை அறிந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கு நீர் உதவி செய்தீர். நன்றி அப்பா.
ஆண்டவரே, அடிமை எனக்கும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரும் நீர் இடைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் நீர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தினாலே ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்கு ரூலர்ஷிப்பை குடுத்திருக்கிற ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர கர்த்தர் ரெவலேஷன்ஸ் பவரை குடுத்திருக்கிற ஆண்டவரே. அதை நாங்கள் பெற்றுக்கொண்டு ஆண்டவரே அப்பா எங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட ஓட்ட பந்தயத்தில் இந்த ஓட்டத்திலானது நாங்கள் ஜெயமாக ஓடி ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று பவுல் சொன்னதுபடி எங்கள் வாழ்க்கை பயணத்தையும் நாங்கள் நல்லபடியாக ஓடி ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொண்டு ஓட்டத்தை நல்லபடியாக முடிக்கிற பலனை சத்துவத்தை நீரே எங்களுக்குள்ளே தருகிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் அப்படியே ஆசீர்வாதத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. ஆமேன்.